நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நெடுஞ்சாலைகளில் விபத்து ஒரு பார்வை. மனித உயிர்களை பழிவாங்கும் நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் ஓடுவது போல இரத்த ஆறு ஓடுகிறது என்று சொன்னாலும் கூட தவறில்லை என்று தோன்றுகிறது. நாள்தோறும் வெளிவரும் நெடுஞ்சாலை மரணங்கள் குறித்த செய்திகளை பார்க்கும்போது இந்தியாவில் அவசர கால நடவடிக்கை தேவைப்படும் துறை போக்குவரத்து துறை என்று தோன்றுகிறது. ஆண்டுதோறும் நெடுஞ்சாலைகளில் 1,00,000க்கும் அதிகமானோர் விபத்துகள் காரணமாக உயிர் இழக்கிறார்கள். 2021-22 புள்ளி விவரப்படி 4,61,312 விபத்துகளில் 1,68,491 பேர் உயிரிழந்தனர். 43,366 பேர் படுகாயமடைந்து உடல் உறுப்புகள் பாதிப்புடன் உயிர் பிழைத்தனர். உலகிலேயே மிக அதிகமான நெடுஞ்சாலை விபத்துகளுடன் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. நாள் ஒன்றுக்கு 274 நெடுஞ்சாலை மரணங்கள் என்பது சராசரி என்றால் ஒவ்வொரு மணி நேரத்திலும் 13 இந்தியர்களை நாம் சாலை விபத்தில் இழக்கிறோம். இந்தியாவில் 63 லட்சம் கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலை என்பது 2.1% மட்டும்தான். ஆனால் 36% சாலை விபத்து உயிரிழப்புக்கும் சராசரியாக 4,35,000 படுகாயங்களில் 1/3 தேசிய நெடுஞ்சாலை விபத்துகள் தான் காரணமாகும். மாநில நெடுஞ்சாலைகள் மொத்த சாலை நீளத்தில் 5% என்றாலும் 60% உயிரிழப்புக்கு காரணமாகிறது. சாலைகளில் நாம் எதிர்கொள்ளும் உயிரிழப்புகள் பயங்கரவாதிகளை எதிர்கொள்வது, போர் முனையில் இராணுவ வீரர்களை இழப்பது ஆகியவற்றை விட அதிகம். தில்லி IIT 2020 நடத்திய ஆய்வு பணி சாலை விபத்துகளின் காரணமாக இந்தியா தனது GDPயில் 3.14% இழப்பை எதிர்கொள்கிறது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பகுதியினர் அடிப்படையில் 18 வயது முதல் 60 வயது வரையிலான வேலை பார்க்கும் வயது பிரிவினர் என்பதுதான் காரணம். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நிதின் கட்கரி பொறுப்பேற்றவுடன் விபத்து உயிரிழப்பு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டார். 5,352 விபத்து பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 4,002 இடங்களில் தகுந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. வாகனங்களின் பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிப்பது, சாலைகளில் விபத்துக்கான காரணங்களை அகற்றுவது உள்ளிட்ட பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவருடைய அறிவுறுத்தலால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சாலைகள் சர்வதேச தரத்தில் இருப்பதும் மோட்டார் வாகனங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்படுவது மட்டுமே சாலை விபத்துகளை குறைத்து விடாது. முறையாக ஓட்டுநர் உரிமம் பெறாதவர்களும், சரியாக வாகனம் ஓட்ட தெரியாதவர்களும், சாலை விதிகளை மதிக்காதவர்களும், மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களும் இருக்கும் வரை சாலை விபத்துகளில் இந்தியா உலக சாதனை படைத்து முதலிடத்தில் இருப்பதை தவிர்க்க இயலாது. நன்றி.